ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டீமன் கிங் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிடிடிஹெச்சில் எபிசோட் 182 எபிசோட் பார்க்குறேன். இந்த எபிசோடில் ஒரு சரியான மாசான சீன் இருக்குது. எல்லாருமே லைக் பண்ணிட்டு வீடியோக்கு வாங்க. இந்த எபிசோட் ஸ்டார்டிங் போயிடலாம். ஸோ இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் இமேஜஸ்லாம் காட்டுறாங்க. போன எபிசோடில் ஹீரோ என்னென்ன சம்பவங்களை பண்ணால் எப்படி முடிஞ்சு ஃபீனிக்ஸ்லான தெரிய விட்டுருப்பான், அதுலேருந்து முடிஞ்சிச்சுன்னா சம்பவம்லாம் இருக்கும். இந்த எபிசோட் ஸ்டார்டிங் காட்டுறாங்க. ஸோ இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹேக்கிங் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் இவங்க ரெண்டு பேரும் பார்க்குறாங்க இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸ்ட் டிராகன் ஐலாண்டை மற்ற 3 ஐலாண்டோட வார்ஷிப்ஸ் பார்த்தீங்கன்னா சூழ்ந்துக்கிட்டு இருக்கு. அவனுக்கு மொத்தமாக சீல் பண்ணி பேரியரை உருவாக்கி வச்சுருக்கானுங்க. ஸோ நம்ம பாதுகாவலுக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவனுக்கு கொண்டுக்கிட்டு இருக்கானுங்க. இந்த அளவுக்கு கொட்டூரமான செயலையும் அவனுக்கு செஞ்சுருக்கானுங்களா அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அப்படி பேசுவாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிராகன் அட்டாக். ஸோ இவங்கள பார்த்தீங்கன்னா தடுத்தாலும் இவங்க பின்னாடி தூக்கி எடுப்பாங்க. எவன்டா அது தில் இருந்தால் முன்னாடி வாடா அப்படின்ற இந்த இடத்துல ஹேக்கியும் கூப்பிட அந்த இடத்துக்கு 2 பேர் வேணாங்க. 2 பேருமே பார்த்தீங்கன்னா பேன்ஷிங் லெவலில் பார்த்தீங்கன்னா இருக்காங்க இந்த இடத்துல. ஸோ ஒருத்தன் பேர் பார்த்தீங்கன்னா ஹூசன், அவன் பார்த்தீங்கன்னா ஒரு எல்ட்ரு. அவன் என்ன பண்ணுறான், ஒரு கார்டியன் பார்த்தீங்கன்னா கொன்று அவனோட கோரை எடுத்து அப்படியே சாப்பிட்றாங்க இந்த இடத்துல. அவனை சாப்பிட்டுட்டு ரொம்பவுமே அற்புதமாக இருந்ததுல. ஸோ சேம் டிராகன் கிளானோட கோரை சாப்பிட்றது ரொம்பவுமே சிறப்பு அப்படின்னு அவனும் பைத்தியக்கார மாதிரி பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்கேன். நம்ம ஹேக்கிங்க பார்த்தீங்கன்னா இவனுக்கு பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு அவனும் பேசுகிறதுல, ஏன்டா சொந்த டிராகன் கிளான் அவங்களோட கோரியை சாப்பிட்ற கேவலமாக இல்லை உனக்கு அப்படின்ட்டு அவரும் கிட்டிக்கிட்டு இருக்கேன். நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு இருக்கிறதுல இவ்வளோ தைரியம் இருந்தால் இங்கேருந்து எல்லாருமே நீங்கள் கொண்டு இருப்பீங்க அப்படின்ட்டு இருக்க. இதை கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா ஹேக்கிங் அப்புறம் என்னப்பா ஃபர்ஸ்ட் நீங்கள் நினச்சாலும் இங்கே ஒன்றுமே பண்ண முடியாது, ஒழுங்காக சரண் அடைஞ்சிருக்கோன்னா வாய முறா அப்படின்ட்டு அவரும் சரியான டென்ஷனத்தில். ஸோ நீங்கள் எதிர்க்கிறது யாருன்னு தெரியுதா, நம்மளோட டிராகன் எம்பரர்னா அவனை சிரிக்க ஆரம்பிச்சான். அந்த சின்ன பொண்ணு டிராகன் எம்பரர் நீ சொல்லிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததுல எங்களால் அந்த பொண்ணை டிராகன் எம்பரர் ஏற்றுக்க முடியாது. உண்மையான டிராகன் எம்பரர் மறைஞ்சு போய் கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. நீங்கள் இந்த சின்ன பொண்ணு டிராகன் எம்பரர்னு சொன்னால் நாங்கள் ஒத்துக்கணுமா அப்படின்னு கேட்டிருக்க. நீ கொஞ்சம் அமைதியாக அப்படின்ட்டு ஹேக்கிங் சொல்ல வந்ததில்ல. இவங்களுக்கு பேசி புரிய வைக்க முடியாது, நான் பார்த்துக்க அப்படின்ட்டு போக ஹேக்கிங் நில்லு அப்படின்னு ஃபர்ஸ்ட் எல்லும் பார்த்தீங்கன்னா கத்துறாரு. அவனுக்கு 2 பேரும் பேன்ஷிங் லெவலில் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இதில் ஹேக்கிங்கோட அட்டாக்கை அசால்ட்டாக தடுத்து அவன் தள்ளி விடுறான். அந்த இடத்துல அவருக்கும் புரியுது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கானுட்டு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவனுக்கு அட்டாக் பண்ணுறாங்க. எதில் இருக்கிறது 2 பேருமே பேன்ஷிங் லெவலில் சேர்ந்ததுல அவனே சொல்லிட்டு அட்டாக் பண்ணுறதுல, ஏன்டா வெறும் 8 ஸ்டார் டூசூனில் இருந்துட்டு நீ எங்ககிட்ட இவ்வளோ நிக்கலா பண்ணுறாடா அப்படின்ட்டு பேசிட்டு இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம எல்டரும் அந்த இன்னொரு எல்டரும் பேசிக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா 2 பேருக்குள்ள ஃபைட் நடக்க ஆரம்பிக்குது. அவன் சொல்லிட்டு இருக்கான், உங்கள் டிராகன் எம்பரரை பார்த்தா 3 கிங்ஸு சொத்து போட்டாங்க, இதுக்கப்புறம் உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது, நீங்கள் தோக்கிறது ஓடிதுன்னா. இதை கேட்டோடனே ஹேக்கிங் கண்டிப்பாக நான் எப்படியாவது சேவ் பண்ணி அவனை என்னோட எம்பரரை அப்படின்ட்டு அவன் என்ன பண்ணுறான், அவன் வயிற்றை பார்த்தீங்கன்னா கிழிக்க ஆரம்பிக்கிறான் அந்த இடத்துல. ஸோ வயிற்றை கிழிச்சோன்னா அவன் கோர்லேருந்து பார்த்தீங்கன்னா அவனோட ட்ரூ பிளட் எசன்ஸ் அதை பார்த்தீங்கன்னா பர்ன் பண்ண ஆரம்பிக்கிறான் அதில். அதனால் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே சுற்றி ஒரு வெயின்ஸ் ஃபார்ம் ஆரம்பிக்க. அவனோட பிளட்டையே பார்த்தா சொந்த பிளட்டை பர்ன் பண்ணுறானா அப்படின்ட்டு அவனும் வேண்டு போய் பார்த்துக்கிட்டு இருக்க. அந்த பர்ன் பண்ண டெக்னிக் அந்த வெயின்ஸ் பார்த்தா அவன் கட்டி போட ஆரம்பிச்சது. 2 பேரும் அசைய முடியாமல் இருக்க. என்னால் நம்ப முடியல, ஒரு டூசூன் கிட்ட எப்படி இந்த அளவுக்கு சக்தி இருக்குது அப்படின்னு அவனே யோசிச்சுட்டு இவனை கஷ்டப்பட்டு ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இந்த பக்கம் வெளியே ஃபர்ஸ்ட் எல்டரோ கத்துறாரு, தயவு செஞ்சு இப்படி படாது, இது லைவ் சாமி பாதியாக குறைச்சிருட்டா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கேன். ஸோ எல்டர் தயவு செஞ்சு நீக்கு போக நம்ம எம்பரர் பாதுகாலுங்க. ஸோ கண்டிப்பாக ஆல்ரெடி டைம் ஆச்சு, நீங்கள் சீக்கிரம் போனால் மட்டும்தான் முடியும், இங்கேருந்து போங்க அப்படின்னு கத்த ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் எல்டர் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வேகமாக பார்த்தீங்கன்னா புறப்பட ஆரம்பிக்கிறாரு. ஸோ இதை பார்த்துன்னு இந்த ஜான் என்ன பண்ணுறா அப்படின்னா அந்த ஃபஸ்ட் எல்டர் போகிறான். கண்டிப்பாக அவனை தடுக்கணும் அப்படின்ட்டு இவன் என்ன பண்ணுறான், எவ்வளோ தைரியம் தான் நீ ஹோல்ட் பண்ணும் அப்படின்ட்டு அவனோட எனர்ஜி யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பிளட் வெயின் அதை பார்த்தீங்கன்னா டெஸ்ட்ராய் பண்ணிட்டு மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ண பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வச்சானா. ஸோ இந்த இடத்துல பிரேக் ஆன அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எல்டருக்கு தெரிஞ்சு அவருக்கு இனிமேல் வேகமாக போக ஆரம்பிக்கிற இந்த இடத்துல. இதை பார்த்தோன்னே சரி இந்த ஃபஸ்ட் எல்டர் தப்பிச்சிடலாம், நான் போய் அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு நீங்கள் சீக்கிரம் போங்க, நான் பார்த்தீங்கன்னா அந்த ஹேக்கிங் இவனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு போயிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஃபஸ்ட் எல்டருக்கும் தெரியுது அந்த இடத்துல வயசான எல்டர் பார்த்து நம்மளை துரத்திட்டு வராங்கிறது. ஸோ அவனை ஃபோர்ஸ்ஃபுல்லாக துரத்திட்டு வரதோடு பார்த்தீங்கன்னா இந்த சீனை கட் பண்ணிட்டு அடுத்த சீன் காட்டுறாரு. ஸோ ஹீரோக்கு தெரியாது அப்படின்றதுல ஜியான் பிரச்சனை வர எப்படின்னா உடம்புல இருக்க ஃபீனிக்ஸ் டிராகன் அந்த பிளட் லைனோட அந்த பிளட் ரியாக்ட் ஆகுது பார்த்து. ஸோ கண்டிப்பாக ஜியான் ஆபத்தில் இருக்கான், நான் சீக்கிரமாக போய் எல்லாரும் சீக்கிரமாக போவோம் அப்படின்ட்டு யாரும் சீன் போயிட்டாங்க. கிட்டத்தட்ட அவங்க பார்த்தீங்கன்னா அந்த லேண்டு கிட்ட பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த கிழவனை காட்டுற அந்த இடத்துல, ஸோ கிழவா உன்னால் எவ்வளோ நான் ஹோல்ட் பண்ண முடியும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விடாமல் அட்டாக் பண்ணிட்டு இருக்கேன். என்னதான் அவர் அட்டாக் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா
ஒன்றுமே வேலைக்கு ஆகலை. ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து பேங்க்ஷனில் இருக்கான். அப்சல்யூட்லி கண்டிப்பாக இவன் தான் வந்து பவர் அதிகமாக இருப்பான். ஸோ இப்படியே உங்களுக்குள்ள ஃபைட்டு மாற்றி போயிட்டு இருக்கு. அவர் பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் அட்டாக் பண்ணுறாரு. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ அவர் அடிக்க வரதோட கட் பண்ணி அடுத்த சீன் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹேய்க்குங்க பார்த்தீங்கன்னா துவச்சி கீழே போட்டு வச்சிருக்காங்க இதில். ஸோ ஹேய்க்குங்க வந்து கண்டிப்பாக உன்னை விட மாட்டேன் அப்படின்னு பேசுறேன். டே நாயே நீ இன்னுமே வந்து சாகலையா அப்படின்னு இருக்க. ஸோ உன்னை வந்து இப்படியே வந்து சாகடிக்க மாட்டேன், சித்திரவதை பற்றி கொஞ்சமாக வந்து சாகடிப்பேன். என்னோட குட்டுமையான மரணம் எல்லாருக்கும் ஒரு பாடமாக இருக்கும். நீ வந்து ஒரு நாயாக இருக்கிறது பர்ஃபெக்டான ஒரு மெட்டீரியல்ரா. நீ உயிரோடு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி முட்டிச்சதுக்கப்புறம் அவளுக்கு தான் இருக்குன்னா இதை கேட்ட ஒட்டரே பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகிட்டு கண்டிப்பாக ஜம்பரா நான் வந்து டவுன் ஆக விட மாட்டேன் அப்படின்ட்டு இந்த இடத்துல அவனோட ஃபுல் ஃபோர்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா ஹேக்கிங் பார்த்தீங்கன்னா அந்த ஹோசன் அவன் பார்த்தீங்கன்னா புட்டிச்சு இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல உனக்கு கண்டிப்பாக அந்த பண்ணுன்ட்டு. ஸோ போகிற போக்கில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஜாங் பார்த்தீங்கன்னா வந்து ஹேக்கிங் அடின்னு அடிக்கிறாரு. அடிச்சட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்கச்சக்க எலும்பு பார்த்தா கிராக் விடுற மாதிரியான ஃபீலிங் வருது. ஸோ அடிச்சட்டிக்கு ஒரு தூக்கி அடிக்கப்பட அந்த கட்டத்தில் வந்து தூரமாக பார்த்தீங்கன்னா போகிறாரு. ஒரு கடத்தில் எக்கச்சக்க கத்திகளை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அவர் அப்படியே அந்த ஸ்பேஸில் லாக் பண்ணுற அவருக்கு வழியில் கத்திக்கிட்டு இருக்காரு. உன்னோட மரம் இந்த அளவுக்கு ஈஸியாக இருக்காது, கொஞ்சமாக அவனை சித்திரவதைப்படுத்தா அப்படின்ட்டு அவனுக்கு கொடூரமான ஒரு வழியை கொடுக்க அவருக்கு வந்து டிராகன் எம்பரர் தான் பார்த்தீங்கன்னா ஞாபகம் வருது. அந்த இடத்துல என் உயிருக்கு அவரே கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு நான் லாயலாக இருப்பேன். எனக்கு அடுத்த ஜென்மத்தில் இருந்தால் கண்டிப்பாக வந்து அவங்க கிட்ட நான் வந்து லாயலாக இருக்கணும் அப்படின்ட்டு அவர் பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த இடத்துல ஹேக்கிங்கும் பார்த்தீங்கன்னா வந்து அவர் மாட்டிக்கிட்டு இருக்க அந்த ஸ்பேஸ் லாக்லேருந்து வெளியே வர பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணிட்டு அவரோட ஃபுல் எனர்ஜி யூஸ் பண்ணால் இன்னும் வேலைக்கு ஆகலை. எங்கே பார்த்தீங்கன்னா வந்து பவர்ஃபுல்லாக கேதர் பண்ணிட்டு ஹேண்டு ஃபுல்லாக அவர் அடி பாருங்க அடிச்சட்டிக்கெல்லாம் திருச்சிட்டு போய் கேட்க ஹேக்கிங்க பார்த்தா தலையில் ஸ்கல்ல பிடிச்சி நிறுத்திட்டு ஒரு முகத்தை பிடிச்சிருந்ததுல அவரும் கடைசியாக கேட்டிருந்ததுல உனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தர இருந்ததுல என்கிட்ட சரண் அடைஞ்சிட்டு அப்படின்னா வந்து என்னோட டிராகன் லேண்டில் நான் இருக்கிற டிராகன் லேண்ட் வந்து நாயை வந்து வச்சுக்கிறேன் அப்படின்னா ஹேக்கிங்க பார்த்தீங்கன்னா வந்து அவர் பவரை கொடுத்து ரெசிஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுவார். இதை பார்த்த உடனே வந்து அப்போ நீ எதுக்கு ஒத்து வர மாட்டா தானே, சரி ஓகே உன்னை கொட்டூரமாக உன் மண்டையை நசுக்கியே கொள்கிறேன் அப்படின்றதுல அவரோட பவர் யூஸ் பண்ணி பார்த்தா வந்து ஹேக்கிங்கோட உடம்புல எனர்ஜி பார்த்தீங்கன்னா வந்து இழுக்க ஆரம்பிக்கிற ஒரு கடத்தில் வந்து எல்லா எனர்ஜியும் வந்து இழுக்க ஆரம்பிச்ச உடனே பார்த்தீங்கன்னா வந்து ஹேக்கிங்க வழியில் பார்த்தீங்கன்னா விடாமல் கத்த ஆரம்பிக்கிறார். நேரத்தில் அவரும் கொஞ்சமாக வந்து டிராகன் அப்புறம் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக கண்ணை மூடிட்டு இருக்க அந்த பிளட் அஞ்சு எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து வெளியே போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல ஜாங்க பார்த்தீங்கன்னா ஹேக்கிங் பிடிச்சிட்டு திடீர்னு அவருக்கு இது பயங்கரமான ஷாக்கு. ஸோ என்னடான்னு பார்த்துருக்கேன் அந்த இடத்துல ஒரு வாய்ஸ் நீ அவரோட தலையை ஃபர்ஸ்ட் நசுக்கிறியா இல்லை அதோட வேகமாக நான் நசுக்கிறான்னு பார்க்கலாமா அப்படின்ட்டு ஒரு ஃபோர்ஸை கொடுக்க யாரா அதுன்னு பார்த்தா நம்ம ஹீரோ வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஹேக்கிங் கண்டது பார்த்துட்டு சியோ யான் கத்துவாங்க. இந்த இடத்துல இதை பார்த்தோன்னே சார் நீங்கள் யாருன்னு தெரியல, நமக்குள்ளே என்ன பிரச்சனைன்னு தெரியல, தயவு செஞ்சது என்ன வந்து விடுங்க, இதுவும் வந்து நம்ம வந்து பேசி தீர்த்துக்கலாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். இவனை சொல்கிறேன் இவனை யோசிக்கிறேன் இடத்துல இவர் யாருன்னே வந்து தெரியல, இவன் வந்ததை கூட நான் வந்து பிரசன்ஸ் ஃபீல் பண்ணல யாரா இருக்கான். ஸோ ஹீரோ ஜஸ்ட் சின்னதாக ஒரு ஃபோர்ஸ் கூட அவன் கண்ணிலேருந்து எல்லாம் ரத்தம் கத்துறா வந்து தெரிவிக்க ஆரம்பிக்கிறதுல அவனை விட்டு நான் அவங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னு இருக்க இடத்துல நான் வந்து 3 என்னவேன் அதுக்குள்ளே நீ மட்டும் வெட்டலான்னு வச்சுக்கேன் உன்னை தீயத்தில் நசுக்கி போடுறோன்ட்டு இதில் உடனே வந்து நம்ம ஹேக்கிங் சொல்லுவாங்க. ஸோ அவனை வந்து கொன்னுடு, என் உயிருக்கு சமமான உயிர் தான், அவனோட டிராகன் ஐலண்ட் என்னோட பயங்கர அதிக ஸ்டேட்டஸில் இருக்கான், ஒரு எலட் பேன்ஷங் பாரு, நீ இப்போ விட்டுடு அப்படின்னா கொல்ல முடியாது, ஸோ பரவாயில்ல நீ கொல்லு, என்ன உயிர் போனாலும் பிரச்சனை நீ கொல்லு அப்படின்றதுல வந்து நம்ம ஹேக்கிங் தான் சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவும் அதெல்லாம் எதுவும் கண்டுக்காம உங்ககிட்ட நான் திரும்ப சொல்ல மாட்டேன், நான் 3 என்றதுக்குள்ள விடுற 3 அப்படின்னு பாருங்க 2 அப்படின்னு பாருங்க. அவனுக்கா உள்ள பயம், அவன் திடீர்னு ஒன்னுட்டு இந்த இடத்துல ஹேக்கிங் தூக்கி வந்து அட்டிமா பாருங்க தூரமா இந்த இடத்துல அவன் ஜஸ்ட் மிஸ்ல உயிரை தப்பிச்சிடும். நம்ம ஹீரோ இருந்து வெளியே வந்துடும் அந்த இடத்துல. ஸோ நம்ம ஹீரோ வந்து ஹேக்கிங் சீனியர் நீங்கள் வந்து ஓகே தானா அப்படின்னு பிடிக்கிறப்ப சிவியரான இன்ஜுரி இதை பார்த்து நான் அவரு பார்த்தா ஒரு பில்லை கொடுக்க. ஸோ இந்த பக்கம் இவனை கத்திக்கிட்டு இருக்க அந்த இடத்துல நீ யாரா நீ தேவையில்லாம யாரா இன்டர்ஃபியர் ஆகலன்ட்டு. ஸோ நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா வந்து பில்லை கொடுத்துட்டு இருக்க, நீ யாருன்னே வந்து எனக்கு வந்து தெரியல, எங்க பிரச்சனை வந்து தலையிடாத, எங்க வந்து வாய் டிராகன் ட்ரைபுக்குள்ள நீ வராத அப்படின்ட்டு அவனு சொல்லிட்டு இருக்க. சரி நீ கிடைச்ச வாய்ப்பு வந்து விட்டுட்டேன், அவனை இப்போ கொள்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான், ஒரு எலக்ட் டிராகன் வரையாரு, நீ விட்டு நான் வந்து பார்த்துறேன், நீ வந்து ஜியான் என் பிறகு நீ வந்து ஹெல்ப் பண்ணு அப்படின்னு இடத்துல வந்து ஹீரோட பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹேக்கிங் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. இவனை சொல்லிட்டு இருக்கான். ஸோ என்னோட 3 டிராகன் கிங்ஸ் வந்து பக்கத்தில் தான் இருக்காங்க, நீ இந்த விஷயத்தில் இன்டர்ஃபியர் ஆக மாட்டேன் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஹேக்கிங்கும் நான் பார்த்துக்கிட்டு முன்னாடி போவேன். ஹீரோ என்ன சொல்லுவான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஹேக்கிங் சொன்னேன், நீங்கள் கொஞ்சம் இருங்க நான் பார்த்துக்கிட்டு ஹீரோ நடந்து போவேன். இதை பார்த்தோன்னே ஹீரோ வந்து டைலாக்ஷன் வந்ததில்ல வெறும் பேன்ஷன் லெவலில் வந்துட்டு என் முன்னாடி கத்திரியாடாட்டு கொய்யால பின்னாடியிருந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹேண்டை எடுத்துட்டு வருவான் பாருங்க. அவெல்லாம் மிரண்டு போய் பார்த்துறான். ஒரு கட்டத்தில் அவன் முகத்தை பிடிச்சிருந்து ஹேக்கிங்க்குள்ள சரியான சங்கத்தில் நீ வந்து டூஷங் தானே அப்படின்னு அவனும் மிரண்டு
மிரண்டு போய் கேட்டுக்கிட்டு இருக்க. அப்படியே முகத்தை நசுக்க ஆரம்பிச்சு ஹீரோ என்ன பண்ணுவோம், சோல் கண்ட்ரோலை பார்த்தா இவனுக்கு வந்து போட்டு விட்றான். அப்படியே சின்ன பப்பட்டு மாதிரி சும்மா தள்ளி விட அதை பார்த்தோன்னே ஹேக்கிங் மிரண்டுருப்பாரு. ஸோ இந்த பொம்மையை நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்களா, நீங்கள் வந்து பண்ணுங்க சீனியர் அப்படின்ட்டு கொடுக்குறவங்க இதை பார்த்தோன்னே ஹேக்கிங் அரண்டு போய் பார்த்துருக்காரு. வெறும் கொஞ்சம் வருஷத்துக்குள்ளே இந்த லெவல் பவர் நீ அச்சீவ் பண்ணுறியா, அற்புதம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஓகே, ஜியான் வந்து எங்கே இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கேன். ஜியானை சுற்றி பார்த்தீங்கன்னா 3 டிராகன் கிங்ஸை பார்த்தீங்கன்னா சூழ்ந்திருக்காங்க. அவள் ஆபத்தில் இருக்கா. அது மட்டும் இல்லை, இங்கே இன்னொருத்தன் கியூன்னு ஒரு கில்டரும் பார்த்து நாங்கள் போயிருக்கான் அப்படின்னு இருக்கேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு இன்னொரு வாய்ஸ் கேட்குது, யாரு நம்ம யாவுமீங்க. ஸோ இந்த பொடியை நான் பாருங்க அப்படின்ட்டு கோயில ஸ்பேஸ் போர்ட்டில் ஒட்டச்சிட்டு பார்த்தா பாருங்க கையில் பார்த்தா அந்த கில்டரை அடிச்சு தொலைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ உடனே நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம சியோனை பார்த்தோன்னா வந்து சியோன் பிரதர் வணக்கங்கள் அப்படின்னு 2 பேருமே மரியாதை செலுத்தினாங்க. ஓகே நீ வந்து ஓகேவா தான் அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. ஸோ இவங்க யார் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்தீங்கன்னா வந்து 9 சர்பன் அண்டர் கிரவுண்ட் பைத்தான்ஸ் இந்த இடத்துல. ஸோ நீங்கள் இந்த பொம்மையை நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா, ஸோ ஹீரோ வழக்கு போல சோல் கண்ட்ரோலை போட்டு இந்த இடத்துல வந்து கொடுத்துருவான் அந்த இடத்துல. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா 9 சர்பன் அண்டர் கிரவுண்ட் பைத்தான் அவங்க ட்ரைப்லேருந்து நமக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்கா. ஆமாம் இவர் நீங்கள் வந்து என்னோட ஃப்ரெண்டு தான் ஹீரோ சொல்லுவான். ஸோ யாமிங் சொல்கிறேன் இதில் என்னோட நண்பர் சியோயானுக்காக மட்டும்தான் நான் இங்கே வந்து வந்திருக்கேன். உங்களுக்கு ஹெல்ப் தேவைன்னா கண்டிப்பாக எங்கள் ட்ரைப் கண்டிப்பாக வில்லிங் தான் ஹெல்ப் பண்ணும். ஸோ ஓல்டு சீஃப் என் தம்பி அவன் சரியாக வந்து லீட் பண்ணல. இது போல் நான் புது சீஃபாக எங்கள் பதவி ஏற்றுக்குன்னா உடனே வந்து சீஃபுக்கு வந்து வணக்கங்கள் அப்படி இந்த இடத்துல வந்து இவங்களை பற்றி மரியாதை வச்சுருக்காங்க. அது ஒன்றும் பிரச்சனைன்னு கேட்டுருக்கேன். அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா ஜியான் சுற்றி பார்த்தீங்கன்னா 3 டிராகன் சூழ்ந்துருக்காங்க. பெரும் பிரச்சனை இருக்கா. அவளை வந்து நம்ம காப்பாற்ற போனோம் பிரதர், நம்ம சீக்கிரமாக இங்கேருந்து போயாக்கலாம். அவங்க அங்கே இருக்கிற டிஃபென்ஸுமே ரொம்ப கஷ்டம், அங்கே ஒரு லேயரே வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா ஹீரோ அதெல்லாம் வந்து எதுவும் கண்டுக்காமல் அசால்ட்டாக சீக்கிரமாக போக ஆரம்பிக்கிறான். இதை பார்த்தோன்னே இவங்களை பார்த்தீங்கன்னா இந்த ராஸ்கல்களை அப்புறம் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இவங்களை பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிக்கிறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல உள்ள அந்த ஓரத்தில் என்ட்ரன்ஸ்ல பார்த்தீங்கன்னா இருக்கிற கார்டன்ஸை அடித்து துவச்சிட்டு பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து ஒருத்த பார்த்தா காட்டுறாங்க இந்த இடத்துல. ஸோ அவனும் பார்த்தீங்கன்னா வந்து கீழே ஒரு எல்டர் போட்டு மெரிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் பார்த்தா வந்து பேன்ஷங் லெவலில் இருக்கான். எலைட் வாரியர் நார்த் டிராகன் ஐலாண்ட் அவனை சொல்லிட்டு இருக்க இந்த இடத்துல. ஸோ உங்கள் ஈஸ்ட் டிராகன் ஐலாண்ட் இதுக்கப்புறம் வந்து பழைக்க வாய்ப்பே இல்லை, உங்கள் டிராகன் எம்பரர் கண்டிப்பாக செத்துருவானா. அதில் கீழே இருக்கிற எல்டர் பார்த்தீங்கன்னா டூஷன்ஸ் 2 ஸ்டாரில் பார்த்தீங்கன்னா இருக்கிற ஒரு கிராண்ட் எல்டர் அந்த இடத்துல. ஸோ கிராண்ட் எல்டர் முகத்தில் காலை வச்சுட்டு பேசிட்டு இருக்க அந்த இடத்துல. அவரும் சொல்லிட்டு இருக்க அந்த இடத்துல என்ன ஆனாலும் பார்த்துட்டு பரவாயில்ல, என்னோட எம்பரர் கண்டிப்பாக நாங்கள் பாதுகாப்பு எங்கள் ஐலாண்டில் இருக்கிற கடைசியால் வர அவங்களுக்கு நாங்கள் வந்து போராடுவோம் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னென்ன கண்டிப்பாக அவங்களுக்காக நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணோம் அப்படின்ற அவள் இன்னுமே போட்டு பார்த்தீங்கன்னா மிதிச்சுக்கிட்டு இருக்கேன் அந்த இடத்துல. ஸோ இன்னைக்கு என்னதான் சூழ்ச்சி பண்ணி எங்கள் டிராகன் எம்பரர் வீழ்த்து நினச்சாலும் கடைசி வரைக்குமே வந்து அவங்க வந்து போராடுவாங்க, நாங்களும் வந்து சப்போர்ட் பண்ணோம். இதை கேட்டவுடனே வந்து நீ பேசுகிற அளவுக்கு பேசுகிறா. இதில் ஃபீனிக்ஸ் ட்ரைப் எவன்லி ஃபீனிக்ஸ் ட்ரைப் அவங்க வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் டிராகன் எம்பரோட கதை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவான் பாருங்க. இதை கேட்டவுடனே சரியான சக்கரன் எவனே டிமன் ஃபினிஷ்ல ஹெல்ப் பண்ண வருதாண்டு. இதை கேட்டோன்னே ஏண்டா அவங்களுக்குலாம் கேவலமா இல்லை, நீங்களாம் வாய் டிராகன்ஸா, அவங்க நம்ம எதிரிங்க, அந்த எதிரிங்க கிட்ட போய் ஹெல்ப்பை கேட்டு துரோகம் பண்றீங்களே, கேவலமா இல்லையாடா உங்களுக்கு இந்த இடத்துல அப்படின்னு அவரு கேட்க முதல்ல உன்னை கொல்றா கேவலம் அப்படின்ட்டு அவனை கொல்ல போறான். திடீர்னு அந்த இடத்துல வந்து ஒரு சவுண்டு என்னடா அப்படின்னு இவனை திரும்பி பார்க்க ஆரம்பிக்க அந்த இடத்துல ஹீரோ பார்த்தீங்கன்னா இருக்கிற டிஃபென்ஸை ஒட்டச்சிட்டு வரான். இதை பார்த்தோன்னே ஹேக்கிங் ஃபர்ஸ்ட் எய்டர் அப்புறம் இந்த மனுஷன் ஸோ இவங்க கண்டிப்பாக வந்து ஃபர்ஸ்ட் லேயர் டிஃபென்ஸ் தாண்டி வந்திருக்காங்க, கண்டிப்பாக இவங்ககிட்ட ஏதோ ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு அப்படின்ட்டு. ஸோ இவன் என்ன பண்ணுறான் வந்து நம்ம ஹீரோ பார்த்த உடனே சொல்லிருக்கான் அந்த இடத்துல. ஸோ இருக்கிற டிஃபென்ஸ் ரெடி பண்ணுங்கன்றதுல. ஸோ இவங்களும் வந்து அந்த பேரியர் உடச்சதான் உள்ளே போக முடியும் இந்த இடத்துல. ஸோ வரவனை நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படி பிரதர்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இருக்கிற கார்டியன்ஸ் எல்லாம் கேளுங்க, வரவனை அட்டாக் பண்ணுங்கன்னு கத்த ஆரம்பிக்கும். இருக்கிற எல்லாருமே ஹீரோ அட்டாக் பண்ண வந்துட்டு இந்த இடத்துல. ஸோ ஹீரோ வந்து பார்த்தோன்னே இவங்க வரதை பார்த்தோன்னே அவனோட ஹெவன்லி ரூலர் வெப்பன் அந்த வெப்பனை வெளியே எடுத்துட்டு போய் ஸ்பின் பண்ணி வந்து அடிப்பான் பாருங்க. சுற்றிட்டு வந்த வெப்பனை போற வரவன் கண்ணு பட்டம் எல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டு பார்த்தா அந்த பேரில் போய் ஒரே அடி அடுத்த நிமிஷம் கண்ணாடியோட மாதிரி சல்லிச்சுல நொறுங்கி போயிடுச்சு இந்த இடத்துல அந்த பேரியரு. ஸோ நம்ம ஹீரோ பார்த்தா அது உடஞ்சி அப்படின்ட்டு ஹீரோவும் பார்த்தா வந்து உள்ளே போய்கிட்டு இருக்க. அதோட இந்த ஒரு எபிசோடு வந்து முடிக்கிறாங்க கைஸ். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஸோ இந்த ஃபைட்டிங் வந்து கரெக்டாக அடுத்த 2 எபிசோடில் முடிஞ்சு கம்ப்ளீட்டாக இருக்கும், பார்த்தா ஃபுல்ஃபில்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்ற கமெண்ட் வந்து கொடுத்துட்டு போங்க. அடுத்த எபிசோடு யார் வெயிட்டின்னு சொல்லிட்டு போங்க. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து என்னோட QR. ஸோ ஆல்ரெடி நமக்கு ஹெல்ப் பண்ணவங்க கூட எல்லாருக்குமே ரொம்பவுமே வந்து நன்றி. ஸோ வேறு யாராவது என்ன மோட்டிவேட் பண்ணோம் அப்படின்னா தாராளமாக அந்த QR ஸ்கேன் பண்ணி ஸோ ஈவன் 10 rupees 5 rupees இருந்தாலும் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணிங்கன்னா எனக்கு வந்து இனிமேல் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே பாய். இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி சொல்லிட்டு போங்க, கமெண்ட் பண்ணிட்டு போங்க.